வணக்கம் அன்பான கவி பிரியர்களே, இதோ உங்களுக்காக ஒரு கவிதை. கவிதைக்கு முன்பு இந்த கவிதையை நீங்கள் ரசித்த பின்பு உங்களுக்கு ஏதாவது கவிதை எழுத விரும்பினால் கமெண்டில் பதிவு செய்யவும், கவிதையின் தலைப்பை மட்டும் போடவும். நான் உங்களுக்காக அந்த கவிதை வரைய தயாராக இருக்கின்றேன். இதோ உங்களுக்காக ஒரு கவிதை, மழையில் மலரும் பூ. கவிதை மழையில் மலரும் பூ. கருவறையின் இருட்டில் ஒரு ஒளி பிறக்கிறது, தாயின் கண்களில் எதிர்பார்ப்பின் விழி திறக்கிறது, அவளின் மூச்சில் ஒரு உலகம் சுவாசிக்கிறது. அம்மாவின் மடியில் ஆசையாய் வளர்ந்து, அப்பாவின் கவனிப்பில் பாசமாய் மலர்ந்து, பட்டாம்பூச்சியாய் பறக்கிறாள். சின்ன சின்ன வேலையில் இருந்து பெரிய பெரிய வேலை வரை பெற்றோருக்கு உதவுகிறாள். வீட்டில் அவள் ஓர் கலைக்கூடம், பூவாக ஆகிவிட்டாள் அவள் ஓர் சிலைக்கூடம். அவள் உழைப்பு ஆணைவிட அதிகம், அவள் உழைப்பு ஆணைவிட அதிகம். விண்ணில் ஒரு நிலா, வீட்டில் இவள் நிலா. விண்ணில் ஓர் நிலா, வீட்டில் இவள் ஓர் நிலா. கல்யாணம் கமழும் நாளில் கண்ணீராகி புது வீடு சென்றிடுவாள், கணவனின் கனவுக்கு கண்ணாக இருந்திடுவாள். பிள்ளைகளின் புன்னகைக்கு பின்னணியாய் அமைந்திடுவாள். அவளின் கைப்பணி வீடு எல்லாம் விரிகிறது, அவளின் காலடி சத்தமாக இசைக்கிறது. ஆண்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் இவளோ வீட்டை சம்பாதிக்கிறாள். அவளின் உழைப்பு கணக்கில் அடங்காது, அவளின் தியாகம் எதிலும் முடங்காது. கருவறையில் இருந்து கல்லறை வரை அவள் ஓர் மௌனத்தின் புரட்சிக்காரி. கருவறையில் இருந்து கல்லறை வரை அவள் ஓர் மௌனத்தின் புரட்சிக்காரி. இவள் மழையில் மலரும் பூ. இவள் மழையில் மலரும் பூ. நன்றி அன்பான கவிப்பிரியர்களே. இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சார் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன். நன்றி.